தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து மாநில கல்விக் கொள்கையை இன்று ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஏறக்குறைய தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு காப்பி தான். ஆனா இவங்க தேசிய கல்விக் கொள்கையை நாம பின்பற்றக்கூடாது என்று ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை எடுத்துக்கொண்டு இவர்கள் இன்று ஒரு மாநில கல்விக் கொள்கையை இன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார். நான் கேட்கிறேன், 5 முறை தமிழகத்தை ஆண்டவர்கள் இப்பொழுதுதான் மாநிலத்திற்கு ஒரு கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதற்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். இது ஒரு ஸ்டிக்கர் தான். ஆனா அதே நேரத்துல சில ஷரத்துக்கள் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா மத்திய கல்விக் கொள்கையில், தேசிய கல்விக் கொள்கையில் 5, 8 பொது தேர்வு என்று வைத்திருப்பது எதற்குனா அந்த குழந்தைகளை பள்ளியிலிருந்து நீக்குவதற்கு அல்ல. அப்படி ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. அப்படி இல்ல, அவங்களுக்கு பொது தேர்வு வைத்து அதுல அவங்க தேர்வடையலைன்னா மறுபடியும் தேர்வு வைத்து அவர்களை தேர்வு செய்ய வைத்து அவங்க அடுத்த கிளாஸ்க்கு அனுப்புறாங்க. டிராப் அவுட் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 10வது பொது தேர்வு, 12வது பொது தேர்வு முடிவுகள் வந்த பின்பு தற்கொலைக்கு முயற்சி செய்கின்ற குழந்தைகள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் பொது தேர்வை எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் குறைந்திருக்கிறது. அதை மேம்படுத்துவதற்காகத்தான். தேர்வுனா பயப்படக்கூடாது. அதனால 5, 8ல தயார் செய்து 10, 11, 12ல அவங்களை எழுதுறதுக்கு தயார் செய்வதுதான் தேசிய கல்விக் கொள்கை. ஆனா இது ஏதோ எதிர்மறை கருத்து போல குழந்தைகளை மதிப்பீடே செய்யக்கூடாது, அப்படியே பாஸ் பண்ணணும் அப்படின்னா அவர்கள் சவால்களை எதிர்கொள்வது சவாலாகிவிடும். காங்கிரஸ்காரர்கள் தலை குனிய வேணும். ஏன்னா மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள் தான் மதிய உணவு திட்டத்தை கொடுத்து அதிக பள்ளிகளை திறந்து கல்வியை ஊக்கப்படுத்தினார். ஆனா திராவிட இயக்கங்கள் தான் கல்வியை மேம்படுத்தியது என்று சொல்வதை காங்கிரஸ் ஒத்துக்கொள்கிறதா? மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆக இன்னொன்று, இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்கல்ல, தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை இப்போது நடைபெறுகிறது, மேற்கொள்ளப்படுகிறது, பயிற்றுவிக்கப்படுகிறது. அரசாங்க பள்ளிகளில் இருமொழி கொள்கை. தமிழகத்துல இருமொழி கொள்கைன்னா நீங்க பிரகடனப்படுத்த முடியுமா? தனியாரிலும் இருமொழி கொள்கை தான். நாங்க மும்மொழி கொள்கை தனியார் பள்ளியிலும் கிடையாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர்கள் வசதி படைத்தவருக்கு ஒரு பாடம், ஏழ்மை படைத்தவருக்கு ஒரு பாடம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தேசிய கல்விக் கொள்கை உலக அரங்கில் மக்களை உயர்த்துவது. தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட பின்பு 54 பல்கலைக்கழகங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு உலக தரவரிசையில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனா தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள், அதனால தேசிய கல்விக் கொள்கை குழந்தைகளை உலக அரங்கிற்கு உயர்த்துவது, மாநில கல்விக் கொள்கை குழந்தைகளை சுருக்கிக் கொள்வது என்பதான் எனது கருத்து.